பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்க? தினம் இது ஒரு போராட்டமா இருக்கே. தினம் என்ன குழம்பு வைக்க, என்ன கூட்டு வைக்க, அப்பளம் பொரிக்கவா, முட்டை பொரிக்கவா, மீன் குழம்பு வைக்கவா, கறி குழம்பு வைக்கவா, சாம்பார் வைக்கவா. சை, எரிச்சலா இருக்கு. இந்த சோறு திங்கிறதெல்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சானோ? என்ன சத்தம் கேக்கு? பக்கத்துல கேக்கு. ஐ, ஏரோப்ளேனு போகுது. எத்தா தண்டிக்கு இருக்கு. லட்சுமி அக்கா, என்ன மேல அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏட்டி, ஏரோப்ளேன் போகுதுட்டி, அதான் பார்த்தேன். ஏரோப்ளேனை பாத்தீங்களா? நீங்க என்ன சின்ன பிள்ளையா மேல போற ஏரோப்ளேனை வெறிச்சு பாக்குறதுக்கு? 7 கழுத வயசாகுது. ஏரோப்ளேன்ல ஒரு 4-5 தடவை போயிருக்கோம். இருந்தாலும் அது மேல சத்தம் கேட்கும் போது படக்குன்னு மேலதான் பாக்கேன். அது அப்படித்தான், சத்தம் கேட்ட உடனே மேல பார்க்க தான் தோணுது. அது கிடக்கட்டும், நீ கூடைய தூக்கிட்டு காலங்காத்தால எங்க கிளம்பிட்ட? கடைக்கு போறேன்க்கா. தோசை மாவு வீட்டுல இல்ல, அதான் ஒரு பாக்கெட்டு தோசை மாவு வாங்கிட்டு அப்படியே தக்காளி வெங்காயமும் வாங்கிட்டு வருவோமேனு போறேன். என் மவனுக்கு தக்காளி சட்னி வச்சு தோசையை சுட்டு கொடுத்து அவன் சாப்பிட்டு போயிடுவான். மத்தியானத்துக்கு எவனாவது மீன்காரன் வரானான்னு பார்ப்போம். வந்தா ஒரு 4 மீனை வாங்கி போட்டு குழம்பு வைப்போம். பரவாயில்லையே, காலையில தோசை சுடுற, தக்காளி சட்னி வைக்க, மத்தியானத்துக்கு குழம்புலாம் வைக்க. கொஞ்சம் கொஞ்சமா மாற வேண்டிதான். வேற என்ன செய்ய? துட்ட பூரம் சேர்த்து வச்சு என்ன செய்ய போறேன்? நான் என்ன பொம்பளை பிள்ளையவா பெத்து வச்சிருக்கேன்? ஒரு ஆம்பளை பையனை தான் பெத்து வச்சிருக்கேன். அவன் உழைச்சி சம்பாதிச்சுக்கிடுவான். நம்ம இருக்கிற துட்டை வச்சுட்டு நல்லா நிம்மதியா வாழை பார்ப்போம்னு முடிவு பண்ணிட்டேன்க்கா. இப்பவாது திருந்தனியே, நல்லா சாப்பிட்டு வச்சு இரு என்ன? ஆமாக்கா, நேரம் ஆயிட்டு பார்த்தீங்களா? கடைக்கு போயிட்டு வாரேன். பெறவாட்டி மீன்காரன் வந்தான்னா ஒரு குரல் கொடுங்க. சரிட்டி, நானும் மீன் வாங்குவேன். குரல் கொடுக்கேன், வந்தானா கூப்பிடுதேன். சரிக்கா, போயிட்டு வாரேன். பரவாயில்லையே, இந்த ராதா திருந்துவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எப்படியோ திருந்தி வச்சு இருந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்கும். தோசை சுட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனவளை ஆளை காணும். எப்போ வருவா? வயிற்ற போட்டு பசிக்கே. அம்மா, சுட சுட தோசை கொண்டு வந்துட்டேன். கொண்டாம்மா, வயிறு ரொம்ப பசிக்கி. இந்தாங்க சாப்பிடுங்க. கையோட நீயும் சாப்பிட வேண்டியதானே? சாப்பிடுதேம்மா, சாப்பிடுதே. பெறவாட்டி சாப்பிடுதே. பெறவாட்டி என்ன பெறவாட்டி? நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல, நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி, தோசையை சுட்டு கொண்டு வரேன். சரிம்மா, போ, தோசை சுட்டு கொண்டு வா. தோசை சுட்டுட்டியா இல்லையா? இந்த வந்துட்டேம்மா. சரி சரி, உட்காந்து சாப்பிடு. ஐயோ, எதுக்கு கீழே உட்காருதே? இங்கே சோபால இடம் கிடக்கல, இங்கே வந்து உட்கார வேண்டியதானே? இருக்கட்டும்மா, நம்மளுக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் இங்கனே உட்காந்துக்கிடுதேன். சரி அலமேலு, நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டே கிடந்தேன். அதனால உன்னை பற்றி எதுவுமே கேட்கல. உங்கள் வீட்டில் எத்தனை பேர், யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன ஏதுன்னு உன் கதையெல்லாம் சொல்லு. என் கதையை பற்றி சொல்கிறதுக்கு என்னம்மா இருக்குது? எனக்கு 3 பிள்ளைகள், பொண்ணு 1 பையன் 2 பையங்களும் தரதலையாக சுற்றிக்கிட்டு அலைதானுங்க. பொண்ணு பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கா. உங்கள் வீட்டுக்கார் என்ன வேலை பார்க்காரு? அந்த மனுஷனுக்கு குடிச்சிட்டு வர்றதுக்கே நேரம் சரியாக போயிடும். நான் எவ்வளோ துட்டு சம்பாதிச்சு கொடுத்தாலும் பிடுங்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுவான், விளங்காத பையன். குடிச்சிட்டு வந்தான்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துட வேண்டியதானே? என் பிள்ளைகளுக்கு அப்பா வேணுமேனு விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பேன். அப்போ ரொம்ப கஷ்டம்தானே? அதனால தான் ஹோட்டலில் வேலைக்கு போனியோ? ஆமாம்மா, வீட்டில் ஆம்பளை சரியில்லைன்னா பொம்பளை தானே வீட்டை பார்த்து ஆகணும். பையங்களும் சரி கிடையாது. 2 பேரும் தரதலையாக சுற்றிக்கிட்டு அலைதானுங்க. பொம்பளை பிள்ளைய வேற பெற்று வச்சுட்டேனே, அதை கரை சேர்க்க வேண்டாமா? அதான் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயா அந்த நேரம் பார்த்து ஒரு 2-3 தடவை சாப்பிட வந்தார். வந்தவருக்கு ஏன் சமையல் பிடிச்சி போயிட்டு போல. அதான் வீட்டில் வேலைக்கு வரீங்களான்னு கேட்டார். ஹோட்டலில் கொடுக்கறத விட 5000 ரூபா கூட தரேன்னு சொன்னார். சரி, நம்மளுக்கு எதுவும் செலவுக்கு ஆகுமேன்னு இங்கே வந்து சேர்ந்தேன். நல்ல சமையல் பண்ணுது. சமையல் பூரா எங்கள் மாமியார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அவங்க உயிரோடு இருக்கும்போது எனக்கு நல்லா சமையல் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க தான் மருமோளேன்னு என்னைய நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க போன பிறகு தான் எனக்கு கை உடஞ்ச மாதிரி இருக்குது. அவங்க செத்து 5 வருஷம் ஆயிட்டு. கவலைப்படாத அலமேலு, உனக்கு ஒரு அக்கா இருக்கேன்னு நினச்சிக்கோ. இனிமேல் நான் உன் கூட என்னைக்கும் துணையாக இருப்பேன், சரியா? அப்படியாம்மா? சரி சரி, ரொம்ப நன்றி. அக்கா மாதிரிங்க, நீ என்ன அம்மானு கூப்பிடுதே, அக்கானே கூப்பிடு, ராணி அக்கான்னு கூப்பிடு, அதே போதும். சரி ராணியக்கா, இன்னும் அக்கானே கூப்பிடுதேன். சரி, நம்ம பிரியாளுக்கு அடுத்த வாரம் வளகாப்பு வச்சுருக்கோம். நீயும் வந்துடணுன்னு பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வா. பிள்ளைகளை கூட்டு வர முடியுமான்னு தெரியலையே. 2 பயல்களும் எங்கனையாவது சுற்றிக்கிட்டு அலைவாளுக. என் மவக்காரி ஒருத்தி தான் அந்த வீட்டில் உருப்படி. அவளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவா. படிப்புன்னு கிடப்பா, லீவே போட மாட்டாளே. நான் வந்துடுதேம்மா, நான் கண்டிப்பாக வாரேன். இங்கே தானே இருக்கேன், நான் வந்துடுதேன். சரி அலமேலு, பிள்ளைகளெல்லாம் திருந்திடுவாங்க. நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. உனக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளு, சரியா? சரி ராணியக்கா, கேட்கேன். சரி, சாப்பிடு. சாப்பிட்றது இருக்கட்டும், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். என்னை மன்னிச்சிருங்க. என்ன? எதுக்குமா மன்னிக்கணும்?
இல்லை, நீங்கள் 2 பேரும் அடுப்பாங்கரைக்குள்ளே வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க. நானும் விட மாட்டேன்னே. அப்போ உங்களை நான் 2 பேரையும் கொஞ்சம் ஏசிட்டேன். மனசுக்குள்ளே தான் ஏசுனேன். அதுக்கு தான் மன்னிப்பு. நாங்கள் ஏசுனதை விடவா நீ ஏச போகிற? உன்னைய ஆளை வச்சு கொல்லணும்னு கூட முடிவு பண்ணோம். மூஞ்சில் ஆசிட் ஊற்றணும்னு நினச்சோம். அட பாவிகளா, நான் உங்கள் 2 பேரும் ஏச மட்டும் தான் செஞ்சேன். நீங்கள் என்னைய கொல்ல முடிவு பண்ணியிருக்கீங்களே. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு, அப்படிலாம் செய்ய மாட்டோம், பயப்படாத. சரி சரி, நீங்கள் தான் எனக்கு அக்காவாயிட்டீங்கல்ல, இனிமேல் உங்களை பார்த்து பயப்பட மாட்டேன். சரி சரி, சாப்பிடு. அன்னைக்கு பார்த்த பொண்ணு நல்ல அழகா இருந்துச்சு. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். தலைவர் என்னாச்சிட்ட சொல்லியிருக்கேன், அந்த பொண்ணுகிட்ட பேசி வச்சு கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அந்த பிள்ளைய பார்க்கணும் போல இருக்கு. அவள் இங்கிட்டு வழியாக தான் போவா. அதனால இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். நம்மளுக்கும் ஸ்கூலுக்கு போக நேரம் ஆகுது. அவளை வேற காணுமே. இவ எப்போ வருவான்னு தெரியல. எவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்க? ஐ, வந்துட்டா வந்துட்டா, என் தேவதை வந்துட்டா. பார்க்க என்ன அழகா இருக்கா. ஏட்டி சில்பா, வேலை கிளம்பிட்டியா? ஆமா அத்தை கிழவி, கிளம்பிட்டேன். என்னட்டி கிளவிங்க? உன்னை அப்படியே கூப்பிட்டு பழகிட்டு கிழவி, மாற்ற முடியல. சரி, நீ எப்படியோ கூப்பிட்டுக்கோ. ரேஷன் கடையில் பொருள் எல்லாம் வந்துட்டா இல்லையா? மாசமே முடிய போகுது, இப்போ வந்துட்டான்னு கேட்க இவ்வளவு நாள் என்ன கோமால இருந்தியா? மாதம் முடிய போதா? இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னால தானே 1ஆம் தேதி பிறந்துச்சு. ஏ கிழவி, அது தமிழுக்கு 1ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு 1ஆம் தேதி இன்னைக்கு 19 நாள் ஆயிட்டு. இன்னைக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி. நீ சொல்றது மாசி 1ஆம் தேதி. அப்போ இங்கிலீஷ் மாதத்துக்கு மட்டும்தான் 1ஆம் தேதி பொருள் போடுவியோ? தமிழ் மாதத்துக்குலாம் போட மாட்டியோ? ஏ கடவுளே, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கொண்டு வந்து என் கண்ணில் காட்டி என் உயிரை போட்டு வாங்குதாரு இந்த கடவுள். பேசாம ரயில் தண்டவாளத்தில் கொண்டு தலையை கொடுத்துடலாமான்னு இருக்கு. ஏமட்டி, ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு கேட்கக்கூடாதா? கேளு கிழவி கேளு, உனக்கு என்னெல்லாம் தோணுதோ கேளு. ஆனா அதெல்லாம் அந்த சோகத்துக்கிட்ட போய் உட்காந்து கேளு. எனக்கு கேட்க நேரம் இல்லை, நான் போயிட்டு வரேன். என்னட்டி, என்னைய பார்த்தா மெண்டல் மாதிரியா இருக்கு? சவுத்துக்கிட்ட போய் உட்காந்து பேச சொல்லுதே. இந்த பாட்டு எதுக்கு ஏன் ஏஞ்சல் இப்படி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு? அப்போ தமிழுக்கு 1ஆம் தேதி பொருள் போட மாட்டீங்க, இங்கிலீஷுக்கு 1ஆம் தேதி தான் போடுவீங்க என்ன? ஏ கிழவி, உயிரை போட்டு வாங்காத கிழவி. நீ இப்படியே வானால வாங்கிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கவர்மெண்ட்ல இருந்து நிவாரண பணம், பொங்கல் பரிசு, அது இதுன்னு 5000 10,000 எல்லாம் கொடுத்தாங்க. நான் உன் வீட்டுக்கு இல்லைன்னு சொல்லிடுவேன். இல்லைன்னு சொல்லி பாறேன். இந்த ஊரில் நடக்கிற கலவரமே வேற. நீ இப்படி என்னை பாடாப்படுத்தினீன்னா நான் வேற என்ன செய்ய? சரி, பொங்கலுக்கு வேட்டி சேலை இல்லையே, ஸ்டாக் இல்லைன்னு சொன்னேன், அது வந்துட்டா? ஏ அம்மா, அந்த வேஷ்டி சேலையை கட்டிட்டு தான் நீ இப்போ அலைய போறியா? எப்ப பார்த்தாலும் இந்த ரோஸ் கலர் சேலையை தானே கட்டிக்கிட்டு அலைவ. பிறகு அந்த சேலை இருந்தா என்ன, இல்லைன்னா உனக்கு என்ன கிழவி? வெளியே விற்றா 50 ரூபா தாரான் ஒரு சேலைக்கு. அதுக்கு தான் கேட்கேன். சேலை 50 ரூபா, வேஷ்டி 50 ரூபான்னு விற்றுருவோம்ல, 100 ரூபா கிடைக்குமே. இரு கிழவி, சேலையை வாங்கி பிளாக்கில் விற்கன்னு கவர்மெண்ட்ல உன்னைய போட்டு கொடுக்க. சும்மா விளையாட்டுக்கு உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டி. ஏன் மட்டும் இப்படி உயிரை வாங்குதே? விளையாட எனக்கு நேரம் இல்லை கிழவி. காலங்காத்தால அவசரமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது இப்படி கூப்பிட்டு வச்சு கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்க. மன்னிச்சுக்கோம்மா, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், போயிட்டு வா. சரி கிழவி, நான் கிளம்புதேன். உனக்கு ஏதாவது பொருள் வேணும்னு ஒத்த ரோசாட்டை கொடுத்து அனுப்பு. நீ எல்லாம் கடை பக்கம் வந்துடாத. ஒரு காலத்தில் மங்கம்மாக்கான்னு பின்னாலேயே அலைஞ்ச 2 பேரும் சேர்ந்து என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து என்னைய அத்தை கிழவின்னு கூப்பிடுதே. எல்லாம் என் நேரம். ஏ பாட்டி, நானும் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன் அந்த மேடம்கிட்ட இப்படி வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லை யாரில்ல நீ? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு அவங்கள போட்டு இப்படி பாடாப்படுத்துதீங்க? அவங்க தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதாங்கல்ல. யோ மண்டையரே, யார் நீ? எங்க 2 பேருக்குள்ள 1008 விஷயம் இருக்கும். அவங்கள நானும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படினாலும் பேசுவோம். உனக்கு என்ன? என்ன மேடம் நீங்க? உங்களுக்காண்டி தான் சப்போர்ட் பண்ணி பேசுதேன். நான் இப்போ உன்னை கூப்பிட்டேனா வந்து பஞ்சாயத்து பண்ணி வையின்னு உன்னை கூப்பிட்ட மாதிரி வந்து குறுக்க நிக்க. ஒழுங்கு மரியாதை தூர போயிரு, இல்ல நான் அடிச்சு தூக்கி வீசிடுவேன். என்ன இப்படி எல்லாம் பேசுதீங்க? வேற எப்படி இல்லை பேசணும்? நான் அவளு ஃப்ரெண்ட்ஸுன்னு அவள் சொல்லுதால்ல. நாங்கள் 2 பேரும் கூட்டாளிங்க. நீ கிளம்பு. அத்தை பாட்டி, நான் போயிட்டு வரேன். நீங்க இவனை கவனிச்சுக்கோங்க. நான் இவனை பார்த்துக்கிடுதேன், நீ போயிட்டு வா. இப்போ சொல்லு, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் போயிட்டு வரேன். அப்படியெல்லாம் உன்னை விட்டுற முடியாது. யார் நீன்னு சொல்லு. நான் இந்த ஊர்ல இருக்கிற ஸ்கூல் பிரின்சிபால். பிரின்சிபாலா? என் பேராண்டி படிக்கானே அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிரின்சிபாலா? உங்க பேராண்டி யாரு? 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிரபு. அவனா? அந்த ஆரஞ்சு கலர் மண்டை வச்சிருப்பானே அந்த பையன் தானே? ஆமாம், அவன்தான். ஆமா ஆமா, அந்த ஸ்கூலுக்கு தான் நான் பிரின்சிபாலா இருக்கேன். சார், நீங்கள் எதுக்கு இங்கே வந்து குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பாட்டிமா, இப்போ போனாங்கல்ல ஒரு மேடம்,
அவங்கள தான் நான் பொண்ணு பார்த்துருக்கேன். அவங்கள கல்யாணம் முடிக்க போகிறேன். என்னது, சில்பாவை கல்யாணம் முடிக்க போறியா? ஆமாம், அது விஷயமா இந்த ஊர் தலைவர் என்னாச்சிட்டு பேசியிருக்கேன். அவரும் சரி பேசி கல்யாணம் முடிச்சு விடுதேன்னு சொன்னார். அதுதான் சரி வர்ற வழியில் இந்த பொண்ணை பார்த்துட்டு போவோமேன்னு வந்தேன். அவளை பற்றி எல்லா விஷயமும் உனக்கு தெரியுமா? தெரியும் பாட்டிம்மா, ஏற்கனவே தெரியும். தலைவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிருக்கு, அவங்க வீட்டுக்காரரை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அது தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுதேன். அப்போ நீங்கள் எங்கள் ஊர் வாத்தியார் மட்டும் கிடையாது, எங்கள் ஊர் மாப்பிள்ளையும் நீங்கள் தான். ஆமாம் பாட்டிம்மா, ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரிய வேண்டாம். இப்போதைக்கு நான் எதுவும் சொல்லலை. தலைவர் பேசி சம்மதம் சொல்லட்டும், அதுக்கு பிறகு நான் பேசிக்கிடுதேன். சரி சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சில்பா நல்ல பிள்ளை, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதுவே எங்களுக்கு போதும். நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டிம்மா, சில்பாவை நான் நல்லா பார்த்துக்கிடுவேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சார், அப்படியே கொஞ்சம் என் பேராண்டியும் பார்த்துக்கோங்க. அவனை எப்படியாட்டும் அடுத்த வகுப்பில் தூக்கி போட்டுருங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிடுதேன். போயிட்டு வரேன். சில்பாக்கு தெரியாமலே இந்த பையன் வந்து அவளை பொண்ணு பார்த்துட்டு போகிறான். சரி போட்டும், நல்லா இருந்தா சரிதான். அண்ணாச்சி, மைனியோ, வாங்க வாங்க. வாங்க மச்சான், வாங்கக்கா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நாங்கள் நல்லா இருக்கோம். உட்காருங்க, நான் பிரியாவை கூப்பிடுதேன். பிரியாம்மா, யார் வந்திருக்கான்னு பாரு. ஆண்டி, இந்த வாரேன். அம்மா, அப்பா, வாங்க வாங்க. உட்காருங்க மச்சான், நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. பிரியம்மா, நீயும் உட்காரேன். இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு தான் இருந்தேம்மா, கொஞ்ச நேரம் நிற்கேன். அப்படியாம்மா? சரி சரி. நீங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. முதல்ல கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம், அதுக்கு பிறகு ஏதாவது சாப்பிடுவோம். மச்சான், உங்க வேலையெல்லாம் எப்படி போகுது? நம்மளுக்கு என்ன வேலை? ஊரை பார்த்துக்கிட்டுறது தான் வேலை. அது எப்பவும் நல்லா சீரஞ்சிறப்புமா போய்கிட்டு இருக்கு. உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது? ஒத்தையில பார்க்க தான் கஷ்டமா இருக்கு. கார்த்தி வந்து கொஞ்சம் பாப்பான்னு பார்த்து அவன் வேலைக்கு போறேன்னு போயிட்டான். நம்ம பிசினஸ் பார்க்க மாட்டேங்கானே. இந்த காலத்து பிள்ளைகள் சொன்ன பேச்சை எங்கே கேட்கும் மச்சான்? நானும் என் அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், பிஸ்னஸை பாருன்னு. கேட்க மாட்டேக்கானே. தேங்காய் தோட்டம் அது இதுன்னு நிறைய கிடக்கு, தோப்புகளையாவது பார்க்கலாம்ல, அதையும் செய்ய மாட்டேக்கான். சொந்த காலில் தான் நிற்பேன்னு வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். 2 பேரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை தானே. விஜயும் கார்த்தியும் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் எப்படி இருப்பானுங்க? ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைச்சவனா இருப்பானா? அதுவும் சரிதாம்மா. விஜய் வெளிநாட்டுக்கு போனால இன்னமும் போக வேண்டாமோ? எங்க வெளிநாட்டுக்கு போனவன் தான் இங்கே நந்தினி பிரச்சனையில் ஊரை விட்டு ஓடி வந்துட்டானே. அங்கே வேலையும் வேண்டாம் ஒன்று வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான். பிறகு இங்கே ஒரு கம்பெனியில் சேர்ந்து இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் வெளிநாட்டுக்கு போன்னு சொல்லுதேன். போன நந்தினியையும் கூட்டிகிட்டு தான் போவேங்கான். அவளுக்கு வேற படிப்பு இருக்குது, 3வது வருஷம் போகிறா. இந்த வருஷம் காலேஜ் முடிஞ்ச பிறகு தான் 2 பேரையும் சேர்த்து மொத்தமாக பேக் பண்ணி அனுப்பி விடணும். பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம இங்கே நிம்மதியாக இருக்க முடியுமா? கூடயே வச்சு பார்த்துக்கோங்க. ஏதாவது புத்தியை சொல்லி பிஸ்னஸ் எல்லாம் பார்க்க வைங்க. அவன் எல்லாத்தையும் எடுத்து நடத்தினான்னா நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம்ல. நான் அப்படித்தான் நினைக்கேன். அவன் சரிப்பட்டு வர மாட்டேக்கானே. சரி, கேட்டு பார்ப்போம். ஒன்னும் சாப்பிடாம பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஜானகி, உள்ள போய் ஏதாவது சாப்பிட கொண்டு வாயே. இந்த போகிறேங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மைனியோ, நம்ம வீடு தானே, சாப்பிட்றதுக்கு ஏன் அவசரம்? பிறவாட்டி சாப்பிட்டுக்கிடுவோம். நாங்கள் முதல்ல பேச வந்து விஷயத்தை பேசுதோம். அன்னைக்கே கார்த்தி வந்து சொன்னான், பிரியா வளகாப்பு பற்றி தானே பேசணும். ஆமாம்மா, பிரியா வளகாப்பு பற்றி தான் பேசணும். வளகாப்பு வந்து இங்கே வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு போகணும். எப்படி வசதி? வீட்டில் வச்சுக்கிடுவோமா, இல்லைன்னா நம்ம ஒரு மண்டபம் பிடிச்சி வச்சிருவோமா? மச்சான், நம்ம ஒரு மண்டபம் முடிச்சு வச்சிருவோமா? அதைத்தான் நாங்களும் யோசித்தோம், மண்டபத்தில் வச்சிருவோன்னு. வீடு நல்ல பெருசாக தான் இருக்குது, எத்தனை பேர் வந்தாலும் தங்க வைக்கலாம். ஆனால் இங்கே வசதிப்படாது. எல்லாருக்கும் பார்த்து எடுத்து செய்யணுன்னா சரிப்பட்டு வராது. நம்ம ஏற்கனவே வயசான ஆளுக்க, சுகரு பிபின்னு வந்து கிடக்கும். இதில் நம்ம எல்லாரையும் வந்து வச்சு பார்க்கணுன்னா கஷ்டமாக இருக்கும். மண்டபம்னா சரியாக இருக்கும்னு நினைக்கேன். சரிம்மா தங்கச்சி, நீ சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். எல்லா ஆட்களையும் பார்க்கணும்ல, மண்டபம் பிடிச்சி வச்சிருவோம். இங்கே வந்து நாங்கள் வளகாப்பு நடத்தி இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தோம். நாம் ஊர் ஆட்களெல்லாம் நான் வேன் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுதேன். சரி அண்ணாச்சி, அப்படியே செஞ்சுருவோம். வளகாப்பு என்னைக்கு வைக்க? ஐயர்கிட்ட கேட்டேன். அடுத்த புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நாள் நல்லா இருக்குங்காரு. அதுக்கு பிறகு போனால் பெரிய ஆளுக்கு 8 மாதம் ஆயிரும். நம்ம 7வது மாதத்துலேயே வளகாப்பு போடணும்ல. அதனால இந்த புதன் வெள்ளி 2 நாளில் ஏதாவது ஒரு நாளில் வச்சிருவோம். ஏப்பா, வெள்ளிக்கிழமை வைங்கப்பா. மருமவன் நல்ல நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வைக்கலான்னு பார்க்கா. அதெல்லாம் இல்லை மைனி, அவள் என்ன கணக்கு போடுதா தெரியுமா? வெள்ளிக்கிழமைனா கூட 2 நாள் கார்த்தி கூட இருக்கலான்னு பார்க்கா.
அப்படியா மருமோளே, உன் ஐடியா அத்தைக்கு தெரியாமல் போயிட்டே? ஆண்டி அம்மா சும்மா விளையாட்டுக்கு சொல்லுதாங்க. சரி மக்களே, நீங்கள் சந்தோஷமா இருந்தால் சரிதான். நம்ம வீடு என்ன தூரமாவா இருக்குது, 2 ஊர் தள்ளி இருக்குது. மாப்பிள்ளை நினச்சா வந்துட போகிறாரு. பிரியா எங்கே இருக்காளோ அங்கே தான் அவன் இருப்பான். அதனால் அவன் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரி, அப்போ நான் எல்லா ஆட்களுக்கும் சொல்லிடட்டா? அடுத்த வெள்ளிக்கிழமை வச்சிருவோமா? ஆமா மச்சான், வெள்ளிக்கிழமை சொல்லிருங்க. நாங்களும் எங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கோம். வர்ற ஆட்கள்லாம் வந்துருவாங்க. சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். இந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது. வந்ததுலேருந்து ஏதாவது சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்தா சாப்பிடுதே அந்தா சாப்பிடுதேன்ட்டு இப்போ போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஓடிடலான்னு பார்க்கிங்களோ? இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் சாப்பிடாம நீங்கள் இடத்த காலி பண்ண முடியாது. ஆமாப்பா, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். சரி பிரியாம்மா, நாங்கள் சாப்பிட்டுட்டே போகிறோம். நான் போய் கறிக்கடைக்காரனுக்கு ஃபோன் அடிச்சு கறி மீன் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தேன். நான் போய் சமையல் வேலையை பார்க்கேன். மைனி, நான் வேணா உதவி செய்ய வரட்டா? ஐயோ வேண்டாம். ஏங்க? ஏமோ, காய் வண்டிக்கார பையன் வந்திருக்காமா. காய் வாங்க வாங்கம்மா. எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே போன்ல ஆர்டர் போட்டு திங்காதீங்கம்மா. காயை வாங்கி குழம்பு வச்சு நல்லா தின்னுங்க. சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே வாங்கம்மா. காய் வண்டிக்கார பையன் வந்துட்டான். வாங்க வாங்க. ஏம்மா வாமா, நீயாவது என் குரல் கேட்டு வந்தியே. ஏதோ காய் வண்டி பையன் வந்துட்டான்னு கேட்டுச்சு. யார் அது? எங்க இருக்காரு? உங்களுக்கு தெரியுமா? நான் தான் அந்த பையன்மா, நான் தான் அந்த பையன். மண்டையில ஒத்த முடி கிடையாது, அவ்வளத்தையும் வலிச்சு எடுத்திருக்கு. மீச பூரா வெள்ளை கலர்ல தொங்கிட்டு கிடக்கு. நான் தான் அந்த பையன் கீரு, நான் தான் அந்த கிழவன் அப்படின்னு சொல்லுங்க. நான் கிழவனா இருந்த என்ன, குமரனா இருந்த என்ன, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? உனக்கு என்ன காய் வேணுமோ வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. உங்க காய் யாருக்கு வேணும்? மீன்காரன் வரானான்னு பாக்குறதுக்காக நான் வந்தேன். ஏமா, மீன் குழம்பு வைக்கனாலும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்குவில்லம்மா, அது ஒழுங்க வாங்கு. என்ன மிரட்டி வாங்க வைக்கலான்னு பாக்கீரா? நான் காலையிலே கடையில போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். உன்னை யாரும் அதெல்லாம் கடையில போய் வாங்க சொன்னா? வீடு தேடி காய் வருது, கடை கடையா எதுக்கு அலையுத? நாளையில இருந்து கடைக்கு போனேன்னா காலை உடைச்சிருவோம் பார்த்துக்கோ. ஒழுங்க மரியாதை என்கிட்ட தான் காய் வாங்கணும். எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்க ஊர்ல வந்து காய் விக்க வந்துகிட்டு என்னையே விரட்டுவீரு? ஒரு 10 ரூபாய்க்கு காய் வாங்க மாட்டேக்க, உன்னை இப்ப என்ன செய்ய? அதுக்குன்னு இப்படித்தான் பேசுவீரோ? இப்படி பேசினா உங்ககிட்ட யார் காய் வாங்குவா? என்ன ராதா, ஒரே சத்தமா கிடக்கு. பாருங்கக்கா இந்த ஆளு, இவர்கிட்ட காய் வாங்கலன்னே காலை உடைச்சிருவேங்காரு. என்ன செல்வி பல்ல பல்ல காட்டுதே? இவர் என் காலை உடைச்சிருவேன்னு சொல்றது உனக்கு சிரிப்பா இருக்கோ? இவ்வளவு நாளா நீ எல்லார்ட்டையும் வம்பிழுத்துக்கிட்டு இருந்த, இப்போ உன்கிட்ட வம்பிழுக்க ஒரு ஆள் வந்திருக்காருல்ல, அதை பார்த்துதான் சிரிப்பு வந்துட்டு. பாருங்க லட்சுமி அக்கா, நான் திருந்தினாலும் தப்பு, திருந்தலைனாலும் தப்பா? திருந்ததெல்லாம் ஒரு தப்பா? நீ திருந்தினது தப்பே கிடையாது. இரு அந்த ஆளை நான் கேட்கேன். நல்ல கேளுங்க. அண்ணாச்சி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுவீங்க? காய் விற்க வந்தீங்கன்னா ஒரு தன்மையா விற்க வேண்டாமா? எல்லார்கிட்ட இப்படியா பேசுவீங்க? ஏம்மா, காய் வாங்குற மூஞ்சி முகரையும் பார்த்தா தெரியாதம்மா? பார்த்தா எப்படி தெரியும்? இல்ல பார்த்தா எப்படி தெரியும்னு கேட்கேன். அவ தக்காளி வெங்காயம் எல்லாம் காலையிலே வாங்கிட்டு வந்துட்டா. வாங்குன்னு உயிரை வாங்கினா அவ எப்படி வாங்குவா? வேற ஏதாட்டு காய் வாங்க வேண்டியதானே? அது எப்படி? நீங்க காய் கொண்டு வந்ததுனால வாங்கிதான் ஆகணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எங்களுக்கு தேவைப்பட்டாதான் நாங்க வாங்குவோம். சரிம்மா சரிம்மா, நான் தான் தெரியாம சொல்லிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்கம்மா. ஒரு வியாபாரி இப்படி எல்லாம் படக்கு படக்குன்னு பேசினா உங்களுக்கு வியாபாரமே விற்காது. அதுவும் எங்க ஊர்ல எல்லாம் நீங்க ஒத்த பச்சை மிளகாய் கூட வித்தர முடியாது. மன்னிச்சுக்கோங்கம்மா, இன்னும் இப்படி எல்லாம் பேசவே மாட்டேன். ஏமா, ரோஸ் கலர் சேலை கட்டின முக்காடு போட்ட பாப்பா, நீயும் இந்த தம்பியை மன்னிச்சிருமா. யோ என்னையா, நான் உனக்கு பாப்பா, நீ எனக்கு தம்பியா? ஆளை மண்டையும் பாரு. சரி தங்கச்சி, தெரியாம சொல்லிட்டேன், இந்த அண்ணனை மன்னிச்சிருத்தாயே. சரி தாத்தா, நான் உங்களை மன்னிச்சிருந்தேன். என்ன தாத்தா, தக்காளி என்ன விலை? வாமா வாமா இளவரசி டயானா, தக்காளி விலை 30 ரூபாம்மா. உனக்கு எத்தனை கிலோ வேணுமா? ஒரு 1/2 கிலோ தாங்க. 1/2 கிலோல சின்ன சின்னதா ஒரு 5 தக்காளி தான் இருக்கும். அதை வச்சு என்ன செய்ய போற? ஒரு 2 கிலோ போட்டுறட்டா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு 1/2 கிலோ போதும். சரி இருமா, 1/2 கிலோ போட்டு தாரேன். வேற என்ன காய் வேணும்? முருங்கைக்காய் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு. என்ன வேணும் சொல்லி போட்டு தாரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், தக்காளி மட்டும் தாங்க. ஏமா, முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குமா. ஒரு காய் 10 ரூபா தான். ஒரு 4 காய் தரட்டா? வேண்டாம் வேண்டாம், என் வீட்டுல முருங்கை மரம் இருக்கு, பெரிய மரமா இருக்கு, காய் நிறைய கிடக்கு. துட்டு கொடுத்து வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. 1/2 கிலோ தக்காளி மட்டும் தாங்க. வாய் ரொம்ப பேசாதீங்க. லட்சுமிக்கா, நீங்க எதுவும் காய் வாங்கலையா? அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டில் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் கிடக்கு, மற்ற காய் தான் இல்லை. என்ன வாங்கலாம்?
கத்திரிக்காய் வச்சிருக்காரு. கத்திரிக்காய் பிள்ளைகள் ஒன்றும் திங்காது, நான் மட்டும்தான் திங்கணும். அது வேண்டாம். வேற என்ன கிடக்கு? கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் வச்சிருக்காரு. பேசாம காலிஃப்ளவர் வாங்கிடுவோம். என் பிள்ளைகளுக்கு காலிஃப்ளவர்னா நல்லா சாப்பிடுவாளுங்க. சரிக்கா, நீங்க காலிஃப்ளவர் வாங்குங்க. தாத்தா, எனக்கு 2 காலிஃப்ளவர் கொடுங்க. தாரம்மா எலிசபெத் மகாராணி, தாரேன் தாரேன். என்ன இவர் மகாராணிங்காரு, இளவரசி டயானாங்காரு, ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீயும் காய் வாங்கியிருந்தேன்னா உன்னையும் புகழ்ந்து ஏதாவது சொல்லியிருப்பேன், நீ தான் வாங்கலையே. அது காலையில தான் தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இல்லைன்னா நான் இப்போ வாங்கியிருப்பேன். அது கிடக்கும் போது எப்படி வாங்க முடியும்? லட்சுமி அக்கட்ட வேணா கேளுங்க, அவகிட்ட சொல்லிட்டு தான் போனேன். சரி, மாங்காய் வச்சிருக்கீரா? மீன் குழம்புல போட. இருக்குமா செல்வ சீமாட்டி, தாரேன் தாரேன். மாங்காய் தானே வேணும்? எத்தனை கிலோ வேணும்? ஒரே ஒரு மாங்காய் போதும். அதுலயும் அரை மாங்காயை வெட்டிட்டு அரை மாங்காயை ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டுருவேன். எல்லாம் சரியான கஞ்ச பிசுனாரி ஊரா இருக்கும் போலயே. என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லுதீங்க? கஞ்ச பிசுனாரி ஊரா? நாங்க அதுக்குன்னு வாங்கி வாங்கி காயெல்லாம் கொண்டு குப்பையிலேயே போட முடியும்? எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வாங்க முடியும். சரிம்மா சரிம்மா, எவ்வளவு வேணுமோ வாங்குங்க. ஏம்மா இந்த அம்மா 1/2 கிலோ தக்காளி. சரி சரி, இருங்க 15 ரூபாயை தாரேன். இந்தாங்கம்மா மாங்காயும் காலிஃப்ளவரும். ஏ தாத்தா, காலிஃப்ளவர் எவ்வளவுன்னு சொல்லவே இல்லை. ரொம்பலாம் இல்லைம்மா, ஒரு பூ 50 ரூபா, 2 பூ 100 ரூபாம்மா. 100 ரூபாய் எடு. என்னது 100 ரூபாயா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு காலிஃப்ளவர் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. ஏம்மா என்ன, ஒரு 2 ரூபா வேணா குறைச்சு போட்டு தாரேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், 10 ரூபா 20 ரூபா இருக்குன்னு தான் கேட்டேன். 50 ரூபான்னா வேண்டாம்ப்பா. ஏம்மா இந்த மாங்காய் பிடிமா, 100 ரூபா கொடு. என்னது, ஒரு மாங்காய் 100 ரூபாயா? இந்தாங்கம்மா, பையில எல்லாம் போட்டாச்சு. வாய் மட்டும் ரொம்ப பேசுனீங்கல்ல, துட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. வேண்டாம் வேண்டாம், உங்க காயும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஒத்த மாங்காய் கேட்டக்கு 100 ரூபாயா? நான் மீனே 50 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். அதுல போட மாங்காய் 100 ரூபா கொடுத்து வாங்கணுமா? தேவையில்லை, எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. சரியான சாவு கிராக்கிகளா இருக்கு. கவர்ல போட்டு கெட்டின பிறகுதான் விலையை கேட்காளுங்க. தப்புதான் தப்புதான், எங்க தப்புதான். கேட்காம வாங்கினது எங்க தப்புதான். எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க, ஒண்ணு வேண்டாம். நல்ல வேலை, தக்காளியாவது 15 ரூபாய்க்கு கொடுத்தாரு. ஏம்மா காய் வண்டிக்கார பையன் வந்திருக்காம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. பையனா பையன். நீதான் ஒரு காய் வாங்கல பாட்டி. இனிமே நீ என்னைய தம்பின்னு கூப்பிடாதே, பேராண்டின்னு கூப்பிடு.